ஏன்பா என்ன மத கட்டியில புகை வருது? ஏதாவது காய்ச்சிட்டு இருப்பாங்க சார். காய்ச்சிட்டு இருப்பானுங்களா? செமத்தியான கேஸ் மாட்டிருச்சுடா. டே கோணக்காலா, இந்த கேஸ நான் புடிச்சு என் ஏட்டு பரம்பரையவே ஒசத்தி காட்டுறேன்டா. ராஸ்கல், பட்ட பகல்ல பப்ளிக்ல உட்கார்ந்து காய்ச்சிட்டு இருக்க. நடரா ஸ்டேஷன். ஐயா, நான் ஒரு பாவமும் அறியாதவங்க. என் வயத்து பொழப்புக்கு பேசுனா நெஞ்சு கட்டி மிதிச்சு போடுவேன். அவர வேட்டிய அது மரியாதை இல்லைங்க. மரியாதை பத்தி எனக்கு தெரியும். உள்ள ட்ரவுசர் போட்டுக்கல. அவரே அவரா இதான் ட்ரவுசரா? துவச்சு எத்தனை வருஷம் ஆகுது, நாத்தம் தாங்க முடியலையடா. தூக்குடா. இந்த நெருப்பை அப்படியே விட்டுட்டு வர்றியே. இது ஒரு கிராமத்துல பத்தி 4 கிராமம் சேர்ந்து தெரிஞ்சா ஃபயர் சர்வீஸ் வந்தா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு லாஸ்? மண்ணை போட்டு அனுப்புறேங்க. அண்ணடா தூக்குடா. தூக்கு. இனி இதை வேற நான் எடுத்து கொடுக்கணுமா? கருமம் குடிச்சவனுங்க. புடா தூக்கி தலையில வைடா. ஐயா நடரா. அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். ஐயா அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். நடா. ஏடா நடா. நில்றா. டேய், ப்ரமோஷன் தான்டா. எனக்கு ப்ரமோஷன் தான்டா. மெதுவா வரணும். டேய், ஸ்டாண்ட தள்ளுடா. தள்ள. வாடா. வாடா. பக்கிரிசாமி அம்மா, அந்த சாராயம் காய்ச்சன உங்ககிட்ட எழுதி வாங்கிட்டீங்களா? இனிமே சாராயம் வைக்க மாட்டேன். கஞ்சாத்தம் பண்ணி எழுதி கொடுத்துட்டான். எது? அவன் சொன்னாமா. சரி, எங்க அந்த ஏட்டு சிங்கமுத்துவ காணோம்? அன்னைக்கு சவால் விட்டுல இருந்து அவர் தெருத்துவா பிச்சைக்கார மாதிரி அலைகிறாரு. கேஸ் பிடிக்கிறதுக்கு. அப்படியாவது உருப்படி அவர் கேஸ புடிச்சிட்டு வரட்டும். நில்றா. நடா. மகனே, உள்ள வந்து வாயை திறந்தா உளர்ன ஒரே மிதி அழுகின வாழைப்பழம் மாட்ட வாய் ஆகி போயிடும். பானையை கீழே போட்டாதரா. இதாண்டா எனக்கு சரியான ஆதார கண்ணா. நடரா. மேடம், 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 ஸ்ட்ராங்கா தூக்கல ஒரு கேஸ் புடிச்சிட்டு வந்திருக்கேன். பரவாயில்லையே, கையும் களவுமா பானையோட புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஆமா அப்பா. நீ எதுவும் பேசக்கூடாது. வாய முடுறா. எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். சரி, யாராவது ஒருத்தர் சொல்லுங்கயா. மதகடி கீழே பட்ட பகல்ல பானை வச்சு காய்ச்சிட்டு இருந்தா மேடம். இந்த ஏட்டு சிங்கமுத்து வர்றான்னு தெரிஞ்சு தைரியமா காய்ச்சிட்டு இருந்தா மேடம். காய்ச்சறது தப்புன்னு உனக்கு தெரியல? காய்ச்சறதானங்க எனக்கு தொழில். காய்ச்சறது தொழில்னு மேடத்துக்கு முன்னாலே நீ சொல்ற. மேடம், இவனை உள்ள கொண்டு போய் வச்சு 2 தாக்கு தாக்கட்டுங்களா? ஏட்டையா, கொஞ்சம் நிறுத்துங்க. மேடம், சிலர் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டு. சிலர் கேஸுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவதும் உண்டு. இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்துவிடும். அப்போ நீ புடிச்சிட்டு வர்ற கேஸ் சரியானது, நான் புடிச்சிட்டு வர்ற கேஸ் தவறானது. என் கேஸில் நீ குற்றம் கண்டாய். பிழை இருக்கிறது மேடம், பிழை இருக்கிறது. யோ யோ, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க. ஏய், பானை இறக்கு. இன்ஸ்பெக்டர் அம்மா, பச பதமாறதுக்குள்ள ஏட்டைய அநியாயமா என்ன இங்க கூட்டு வந்துட்டாருங்க. மைதா மாவு பச நீத்து போயிடும் போல இருக்கு. நாளைக்கு புது படம் ரிலீஸ். அதுக்குள்ள நான் எப்படிங்க போஷ் ஓட்டுறது? பசையா? மைதா மாவு பசையா? அப்ப நீ சாராயம் காய்ச்சலியா? இத புடிக்கும் போதே சொல்ல வேண்டியதாடா மொண்ண முக்கா. நீங்க எங்க என்ன வாயை திறக்க விட்டீங்க? வாயை திறக்கூடாம களிமண்ணாடா வச்சு அடைச்சாங்க. அம்மா, நான் அப்பவே சொல்ல இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. டேய் கோணக்காலா, அதான பார்த்தேன். உருப்படியா ஒரு கேஸ புடிச்சிட்டு வாங்கன்னா போய் பச கேஸ புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு என்ன தண்டனை உங்களுக்கு தெரியுமா? எங்க காணா? இன்னொரு கேஸ் பிடிக்க போறேன். ஐயா, இன்னைக்கு தான் போன் பேசுற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இதை விடக்கூடாது. ஹலோ, 1 2 3 1 2 3. டேய் கோணக்காலா, இது என்ன மைக் செட்டா 1 2 3 டெஸ்ட் பண்ற? சோ, போன் பேசிக்கிட்டு இருக்கல்ல, டோன்ட் டிஸ்டர்ப். என்னது சத்தம் வாயில வருது, காதுல வர மாட்டேங்குது. எட்டி மிதிச்சனா சத்தம் பின்னால வரும். போன திருப்பி போடுறா. இது இப்படிலாம் மாத்திட்டாங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா, இவர் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். எது செஞ்சாலும் இவர்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வாங்க. எது முக்குன்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரா? ஐயா சார், நான் சின்சியர் கான்ஸ்டபிள் பக்ரிசாமி பேசுறேன் ஐயா. ஹலோ ஹலோ ஹலோ, பேசுங்க ஐயா, பேசுங்க ஐயா. என்ன சாக போற நோயாளிகிட்ட பேச மாதிரி பேசிட்டு இருக்கற? பக்ரி, டெலிபோனை கண்டுபிடிச்சவன் பாத்துறதா தூக்கு போட்டு தொங்கிருப்பான்டா. நீங்க எப்பேட்டே வந்தீங்க? போன் பெல் அடிக்கும் போதே வந்துட்டேன். டேய் பக்ரி, டெலிபோன்னா உனக்கு முன்ன பின்னே தெரியாது. உனக்கு எதுக்குடா இந்த வேலை? போடா. சரி, டிஎஸ்பி வந்துட்டாங்களா? வரலையே. நான் ஒரு கிரிமினல் கேஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அடேமா வந்த உடனே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். டேய் பக்ரி, காலங்காத்தால இந்த நாத்த வாயால பொய் சொல்லாதடா. ஐயோ, சத்தியா பிடிச்சு வச்சிருக்கேங்க. நீங்க வேணா வந்து பாருங்களேன். ஏய் இரு, இப்போ என்ன செஞ்ச? திரும்புனியா? இடியாப்பம் புடிஞ்ச மாதிரியே இருக்குடா. வாங்க வாங்க. ஐயோ, உண்மைதான்.
டேய் பக்கரி பக்கரி, ஆ? இந்த கேஸ நம்ம 2 பேரும் சேர்ந்து புடிச்ச மாதிரி சொல்லலாம்டா. சரி சரி சொல்லி தொலைக்கிறேன். ஏண்டா இது என்ன? ஆனா கிழவன் நல்ல வாட்ட சாட்டமா தான்டா படுத்திருக்கான். எந்தடா நாயா? ஐயோ ஆளாளுக்கு ராத்திரி பகலா அடிச்சு கொல்றானுங்களே. டேய் ஆ? சித்தப்பா, மகனே சிங்கமுத்து, சித்தப்பா, மகனே சிங்கமுத்து, சித்தப்பா, மகனே. நம்ம போலீஸ் பரம்பரையிலேயே யாரு ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லையே. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யார் சித்தப்பா? ராத்திரி உன்னை பாக்கதாப்பா வந்துகிட்டு இருந்தேன். புடிச்சு உள்ள போட்டான். சித்தப்பா, என் பேரை சொன்னீங்களா சித்தப்பா? உன் பேரை சொல்றதுக்கு முன்னால வர பையன் வாயாலதான் பேசிக்கிட்டு இருந்தான். உன் பேரை சொன்னனோ இல்லையோ சும்மா பெரட்டு பெரட்டுன்னு பெரட்டி பின்னி எடுத்துட்டான். அம்மா செஞ்சிருப்பான் கோணக்காலன். என் மேல உள்ள எரிச்சல பூரா உங்க மேல காட்டியிருக்கான் சித்தப்பா. எங்க அவன்? ஆ? பூட்டிட்டானா? இப்ப நான் வெளியும் போக முடியாம உன்னால ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். உன்னை யாரா இங்க வர சொன்னது? உன்னை யாரா வர மகனே, சொன்னது? சிங்கமுத்து, மகனே, ஏய், அடிக்காத மகனே. உன்னை யாரா வர சொன்னது? சிங்கமுத்து. ஏய், வர சொன்னா எதுக்குடா வந்த? இதுக்கு அவனே பரவாயில்லையே. என்னப்பா உம்மா டிபன் ரெடி பண்ணிட்டாளா? இன்னும் ரெடி ஆகலப்பா, கொஞ்ச நேரம் ஆகும். அட என்னம்மா அவ டிபன் ரெடி பண்றாங்க அவளும். என்ன இவன் பட்டையும் கிட்டையுமா ஒரு மார்க்கமா வர்றான்? கோவில்ல உண்டை கட்டி வாங்குற மாதிரி. ஏப்பத்தை பார்த்து விடுறா, தென்னை மட்டை எகிரிட போகுது. டேய் பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துறா. இங்க பாரு நெய் பிசு பிசுங்குது. அப்படியே சோப்பு டவுன் கொண்டு வா. என்னது பொங்கலா? நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சை எடுத்தானுங்க. இன்னைக்கு நெய்யா? சே 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 சே. உங்களுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கரிக்குது. ஏய், கறிக்குண்டா கறிக்கு. எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் அடிச்சுட்டானுங்களா? அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானுங்கடா சாமி. வாட்டர் வாட்டர் சோப். பாரு, அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. அப்பன் ஒரு பூசணிக்காய்னா மகன் ஒரு கத்திரிக்காய். ஆ? டேய் ஒரு குச்சி எடு. பல்லுக்கு இடையில முந்திரி பருப்பு மாட்டிக்கிருச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம். இதாங்கப்பா. குச்சியால் நோண்டி பல்ல எடுத்துட்டான் போல் இருக்கு. டேய் முந்திரிய 1 கிலோ 2 கிலோ போடுங்கடா. ஏன்டா கல்யாண வீட்டுல போட்ட மாதிரி 10 கிலோ போட்டிருக்கீங்க? ம். என்னங்க இட்லி மீன் குழம்பு வச்சிருக்கேன், சூடா இருக்கு, வந்து சாப்பிட்டுருங்க. சத்தம் போட்டு பேசாதீரி. எவனாவது மீன் குழம்புக்கு குண்டாவை தூக்கிட்டு வந்துட போறான். டேய் என்னப்பா? இனிமே எவன் வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக கூடாது. நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொண்ணா பெத்து வச்சிருக்கேன்? கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டியை பெத்து வச்சிருக்கேன். நான் ராஜா, நீ இளவரசன். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது. இது கண்ணுக்கு அழகா? டேய் அக்கம் பக்கத்து கண்ணுலாம் ஒரு மாதிரி. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் எகுத்த விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு. வா உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன். சரிப்பா. என்னது? எங்க? என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? இரவாரத்துல அறுவாள் சொல்லி வச்சிருந்தீங்க. வேண்டாங்க வேண்டாங்க. ஏய், விடு. பக்கத்து வீட்டுல கோழி கொதிச்சுதா, குழம்பு மணந்தான மோப்ப முடிச்சு தலையிற நாய். அது என்ன பேச்சு பேசுது? இன்னைக்கு உள்ள பூந்து அப்பா நீ மகனை துண்டு துண்டா வெட்டிட்டு வந்துடுறேன். ஐயா என்ன இருந்தாலும் நீங்க ஒரு போலீஸ்காரர். போலீஸ் வேண்டாங்க. ஆகுது, இன்ஸ்பெக்டர் ஆகுது, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். விட மாட்டேன். டேய், போங்க. கைய விட்டியா? கைய புடிச்சா தானே எனக்கு வீரமே வரும். மீன் குழம்பு ரெடியா? ரெடியா தான் சரி, வா, இருக்கு. சாப்பிடலாம்.